விடாமுயற்சி வந்து நம்ம தலைக்கு உண்டான படமா? நம்ம தல படம் மாரி இது கண்டிப்பா வேற மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்கே! அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த படம் வந்து நெறைய பேர் பாராட்டிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. நம்ம தல டிஃப்ரெண்ட்டா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் நடிப்பு செமையா இருக்கு. இந்த மாரி பாராட்டிட்டு இருக்கும்போது, சில பேர் வந்து டிஸ்கரேஜாவும் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் நம்ம தலைக்கு உண்டான படம் இது இல்ல. நம்ம தலைய வந்து இன்னும் நம்ம மாஸா காட்டல அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்லிட்டு இருக்கும்போது, குட் பேட் அக்லி அந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க விடாமுயற்சியில நீங்க தலைய வந்து எந்தெந்த விஷயத்துல ரசிக்க முடியலன்னு சொல்லி நீங்க வருத்தப்பட்டிருந்தாலும், அது எல்லா விதத்திலயும் வந்து 1% 2% இல்ல 10% அதிகமா உங்கள பூர்த்தி பண்ற மாரி இந்த குட் பேட் அக்லி அந்த படத்துல இருக்குங்க. தல ஃபேன்ஸ்க்கு வந்து எப்படி வந்து விடாமுயற்சி வந்து நல்ல ட்ரீட்டா இருந்துச்சோ, அதையும் தாண்டி 10 மடங்கு அதிகமான ட்ரீட்டா குட் பேட் அக்லி இந்த படம் இருக்குங்க. அவ்வளோ விஷயத்த உள்ள நாங்க வச்சிருக்கோங்க. கண்டிப்பா வந்து இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது தியேட்டர்ல நீங்களே வந்து சும்மா விசில்லாம் பார்த்துக்க விடுவீங்க. காசு சில்லறை எல்லாம் சும்மா தெறிக்க விடுவீங்க. அந்த அளவுக்கு வந்து தலைய வந்து நம்ம வேற லெவல்ல ரெடி பண்ணி அந்த படத்துல ஒவ்வொரு சீனையும் வந்து செதுக்கி இருக்கோங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். உங்க எல்லாருக்கும் இந்த படம் வந்து ஒரு மறக்க முடியாத படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் இருக்கார்ல அவர் சொல்லியிருக்காரு. ரீசெண்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு பக்கம் விடாமுயற்சி படத்தை பற்றி ஒரு அப்டேட் எல்லாமே முடிஞ்சாலும் அடுத்து குட் பேட் படத்தில் அப்டேட்லாம் லீக் ஆகிட்டே இருக்குது. பார்ப்போம் இந்த படத்தை பற்றி அடுத்தடுத்து அப்டேட் வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.